22 குழந்தைகள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க. இன்னும் 3 பேர் வந்து சீரியஸான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. 0.1% தான் வந்து அதை யூஸ் பண்றதுக்கே அனுமதி. ஆனா 46 to 48 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ வந்து திட்டமிட்டு அதை செஞ்சிருக்காங்களா? தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை பூதாகரமாக இப்போ ஆயிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இது பேசினதுக்கு அப்புறம் தான். உடனடியாக போய் அவங்க வந்து கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த ஃபேக்டரிக்கு அப்பயே நீங்க சீல் வச்சிருக்கணுமா இல்லையா? எஸ்ஐடி டீம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்றீங்க. இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் சால்வெண்ட் எப்படி வந்து ஒரு ஹியூமன் மெடிசனுக்குள்ளார வரும்? அப்ப இது யாருடைய குற்றம்? இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் காரணமா? இதுக்கு மோடி தான் காரணமா? அவரு தான் வந்து இங்க சுகுவாச்சாரத்தில் ஃபேக்டரியில் உட்காந்துட்டு லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இதையெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் அவருடைய வேலையாது. எந்த இடத்துல உற்பத்தி பண்ணாலும் அந்த மாநிலம் தான் அதுக்கு பொறுப்பு. Nemathi Property Management. Contact 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். இப்போ கோல்ட்ரிஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. ஏன்னா வந்து யாரோ ஒருவருடைய அலட்சியத்தால உயிர்கள் பறி போகிறது அப்படிங்கிறது, அதுவும் மருத்துவத்துறையில அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இதை அருந்தி இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடு மேலதான் இப்ப வந்து குற்றச்சாட்டு வருது. தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்கு அப்படிங்கும் போது, ஸோ இந்த இஷ்யூ வந்து அப்போ அது வந்து இப்பதான் மத்திய பிரதேசத்துல தெரிஞ்சிருக்கு. ஆனா அது ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிருக்காதா மருந்து நிறைய ஸ்டேட்ஸ்க்கு? இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை அந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுங்குவார் சத்திரத்தில் இருக்குது. கோல்ட்ரிஃப்ங்கிறது வந்து அவங்களுடைய பிராண்ட் நேம். இதில் வந்து டை எத்திலின் கிளைகால்னு சொல்லிட்டு டிஇஜின்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிகமான சதவீதத்தில் இது இருந்திருக்குது. ஆல்மோஸ்ட் 22 குழந்தைகள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க. இன்னும் 3 பேர் வந்து சீரியஸான கண்டிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட்னா கூட 0.1% தான் வந்து அதை யூஸ் பண்றதுக்கே அனுமதி. ஆனா 46 to 48 அப்படிங்கிற பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ண முடியும்? அப்போ வந்து திட்டமிட்டு அதை செஞ்சிருக்காங்களா? எப்படி அவங்க தெரியாம எப்படி செஞ்சாங்களா? எப்படி இது நடந்திருக்கும்? இதுதான் இதை கண்காணிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ட்ரக் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம வந்து வச்சிருக்கோம். அப்போ இப்போ கூட வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது கூட மாசு சொல்கிறாரு, நாங்கள் 2 சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோன்றார். எதனால் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? சரியாக செய்ய வேண்டிய வேலையை செய்யாதனால. 2 வருஷமாக ப்ராப்பராக அதில் இன்ஸ்பெக்ஷனே நடக்கலை. அப்போ நீங்கள் இந்த நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய மந்திரி யார்? சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? உங்களுடைய அமைச்சருக்கு கீழே அமைச்சகத்துக்கு கீழே தானே இந்த இலாக்காக்கள் இருக்குது. அவங்க தானே போய் இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ட்ரக்கு வந்து ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் அதை ப்ராப்பராக வந்து எக்ஸாமின் பண்ணாமல் எப்படி வந்து நீங்கள் ட்ரக் லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்ண முடியுது? ஃபேக்ட்ரியை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதோடு வந்து மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மோகன் யாதவ் வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, எங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த விசாரணையில ஒத்துழைக்கல அப்படிங்கிறார். இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 நபர் கொண்ட எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அந்த டீம் வந்து தான் இங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை சார்ந்தவங்கள, அந்த மருந்து கம்பெனி சார்ந்த அவங்களுடைய ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அமைச்சர் சொன்னது வந்து இங்க இருந்து நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அங்க வந்து அனுப்பணும், ஆனா அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க வந்து இதுல எதுவும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் விட்டுட்டாங்க. ஆனா நாங்க திருப்பியும் வந்து இதுல வந்து என்ன இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி நாங்க அந்த நச்சுத்தன்மை கொண்ட அந்த டைஎத்திலின் கிளைகால் இருக்கிறத கண்டுபிடிச்சோம்னு சொல்றாங்க. அப்போ இதுல எது வந்து ட்ரூவா இருக்கும்? ஒரு பக்கம் வந்து தமிழக அரசு ஒத்துழைக்கலன்னு அவர் சொல்றாரு. இங்க வந்து நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரிவிச்சோம், மத்திய பிரதேச முதலமைச்சருக்கும் தெரிவிச்சோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் தமிழ்நாடு தான் முன்னெடுத்து இதில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ப்ரொடக்ஷன்னு சொல்கிறாங்க.
இப்போ தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை பூதாகரமாக இப்போ ஆயிருக்கிறதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இது பேசினதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஏதாவது நடவடிக்கை பண்ணாங்களா? இவர் என்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு சுகாதாரத்துறை அமைச்சர்? அப்போ நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சி நாங்கள் இந்தியாவுக்கே வந்து ஒரு அலாரம் பெல் அடித்தோம்னா ஏன் வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்க? நீங்கள் அப்படியே ஏற்கனவே நீங்கள் தான் செக் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சது உண்மைங்கிற மாதிரி இருந்தால் உடனடியாக போய் அவங்க வந்து கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த ஃபேக்ட்ரிக்கு அப்பயே நீங்கள் சீல் வச்சிருக்கணுமா இல்லையா? எஸ்ஐடி டீம் வர வரைக்கும் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? மத்திய பிரதேஷ்லேருந்து வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இதை ட்ரக் லைசன்ஸை ரினியூவல் பண்ணுறதுக்கு இப்போ இந்த 2 சீனியர் ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? எதுக்காக பண்ணீங்க? சரியான வேலையை செய்யலைங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து இங்கே சரியான வேலையை பார்த்துருக்கீங்க? இந்த மருந்து வந்து இப்போ ராஜஸ்தான்லயும் கேள்விப்படுறோம், அங்கேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா இந்த கோல்ட் ட்ரிஃப்ட் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஆமா, இது ஆல் இண்டியா பூரா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க சேல் பண்றாங்க. அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு பொருள் தயாரிக்கிறோன்னா இல்ல, ஆனா ஒன்லி மத்திய பிரதேஷ், ஒன்லி ராஜஸ்தான் அப்படின்னு அந்த 2 ஸ்டேட்ல மட்டும் எப்படி பதிவாகி இருக்கு? இல்ல, அந்த இடத்துல வந்து இன்சிடென்ட் நடக்குது, அந்த இடத்துல தான் உயிரிழப்புகள் அதிகமாகுது. அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் டாக்ஸிக்காக இருக்கனால கிட்னி ஃபெயிலியர் வரும், ரீனல் ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க பல இடத்துல வந்து எவ்வளவோ முறையில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் எல்லாம் பண்ணி 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 நேரோ டவுன் பண்ணும்போது தான் பிரச்சனை வந்து மருந்தில் இருக்குதுங்கிற இடத்துக்கு வருது. அப்போ இதை வந்து நம்ம இந்த பிரச்சனைகள் இருக்கிற அளவுக்கு நான் கேட்கறது என்னன்னா, இது வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது. இந்த பொருள் எப்படி வந்து ஒரு ஃபேக்டரிக்குள்ளார வரலாம்? எப்படி வந்து இந்த ஃபார்முலேஷன்ல இவ்வளவு அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தானே உங்களுக்கு ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி இருக்காங்க. அப்போ அவங்களுடைய வேலை என்ன? எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது தான் நம்மளுடைய வேலையா? இல்ல தவறுகள் நடக்காம தடுக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமையா, ஆட்சியாளர்களுடைய கடமையா? பொது சுகாதாரத்துறைங்கிறதுக்கு அமைச்சர்களுடைய பொறுப்பு என்னங்க? தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய சுகாதாரம் சார்ந்த அத்தனை கம்பெனிகளையும் அதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறது அவங்களுடைய வேலை இல்லையா? இல்லை அதை சார்ந்த துணை அமைச்சகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு அமைச்சர்கள் இருந்தாலும் இதெல்லாம் எல்லாருமே கூட்டு சேர்ந்து இது ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயர் இல்லையா இது? நம்ம வந்து தமிழ்நாடு நாங்கள் எவ்வளோ முன்னேறிட்டோம் பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டீங்களா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அது இதுன்னு நல்லா மாறுதட்டிக்கிறோம்ல. இன்னைக்கு 22 குழந்தைகள் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இறக்கிறதுக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதுவும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக செயல்படாததால் அவர்களுடைய கடமையை செய்யாதனால இன்னைக்கு இந்த மரணம் நடைபெற்றிருக்கா இல்லையா? மத்திய பிரதேஷ்ல இருந்து தகவல் வந்து அப்புறமா இங்க ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ நாட் ஓன்லி இந்த மருந்து, அப்போ பொதுவாகவே வந்து சுகாதாரத்துறையில ப்ராப்பரா வந்து எல்லாமே மானிட்டர் பண்ணப்படலை அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதுதானே அப்பட்டமா தெரியுது. அமைச்சரே அதானே சொல்றாரு. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை நடந்தனால தானே இவர் வந்து 2 இன்ஸ்பெக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லை ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போனோம், இன்ஸ்பெக்ஷன் போனதில் வந்து இது ப்ராப்பராக இவங்க அதிகாரிகள்லாம் ஒர்க் பண்ணலன்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்த அதிகாரிகள் சரியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இந்த ஃபார்முலேஷனில் இவ்வளோ தப்பு வரும்? இந்த இண்டஸ்ட்ரியல் டாக்ஸிக் சால்வெண்ட் எப்படி வந்து ஒரு ஹியூமன் மெடிசனுக்குள்ளார வரும்? அப்போ இது யாருடைய குற்றம்? இதுக்கு மத்திய அரசாங்கம் தான் காரணமா? இதுக்கும் மோடி தான் காரணமா? அவரு தான் வந்து இங்கே சுகுவாச்சாரத்தில் ஃபேக்டரியில் உட்காந்துட்டு லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இதையெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் அவருடைய வேலையா? இது இப்போ இதையெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த அமைச்சகத்துக்கு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தானே பேட்டி கொடுக்குறாரு. ஏன் பேட்டி கொடுக்குறாரு? அவர் அமைச்சகத்தை சார்ந்ததுங்கிறதுக்காக தானே பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள் சரியா, ஒரே கேள்வி, அதிகாரிகள் சரியாக வேலை செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்போ இன்னைக்கு 2 அதிகாரிகளை யார் சஸ்பெண்ட் பண்ணது? நீங்கள் தானே சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த அதிகாரிகள் சரியாக வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். இப்போ ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓனர் சார்பிலையுமே வந்து இப்போ என்ன மிஸ்டேக் நடந்துச்சு, எவ்வளோ மருந்துகளில் இது வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக கலந்தாங்க, அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த டைஎத்திலீன் கிளைகால் வந்து எவ்வளோ அதாவது எவ்வளோ மருந்துகள்ல போயிருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா இது இப்போ இதெல்லாம் வெளியில வரணும். ஆமா, அந்த 6 மெம்பர் எஸ்ஐடி டீம் வந்து மத்திய பிரதேசனுடைய டீம் தமிழ்நாட்டில இருந்து இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது இன்னும் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக ஆழமாக போகணுமோ அந்த அளவுக்கு போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வேற ஏதாவது மருந்துகளில் கீது இதை பயன்படுத்துகிறாங்களான்னு கண்டறியணும். என்னன்னா இப்போ பிரச்சனை பாருங்களேன், நம்ம இதில் வந்து இது எவ்வளோ பெரிய துக்கம். இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு கிட்னி திருட்டு நடந்துச்சு.
இன்னைக்கு வந்து இதை வந்து பாருங்க, நாங்கள் இவ்வளோ துரிதமாக நடவடிக்கை எடுத்துட்டோம், 3 நாள் இன்னைக்கு வந்து ஃபேக்ட்ரியை சீல் வைக்கிறோம், க்ளோஸ் பண்ணிட்டோன்றாங்கல்ல. அந்த ஆஸ்பத்திரிக்கு கிட்னி திருடர் நடந்த ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அதை கூட இவர் அமைச்சர் என்ன சொன்னார்? திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அந்த அந்த ஆஸ்பத்திரி மேலே இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை இருக்கா? அவங்க இன்னைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா? யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களா? அந்த ஆஸ்பத்திரி வந்து இழுத்து மூட வேண்டாமா? அவரே வந்து அந்த எம்எல்ஏ பேசுறாருல, 252 பேருக்கு பண்ணியிருக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செலவு, மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ்லாம் போக 2 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சமாகும். எங்கள் அப்பா வச்சிருக்கிற கார் எவ்வளோ தெரியுமா? 14.5 கோடி. அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க மொத்தமாக கிட்னி எடுத்தாதான் நான் காரை வாங்க முடியும். அவ்வளோ நக்கல் நையாண்டியோட ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆஸ்பத்திரி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, அந்த எம்எல்ஏ மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னும் அந்த ஆஸ்பத்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒன்னே ஒன்று, நீங்க இனிமேல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இதுதான் நடவடிக்கையா? இப்போ ஸ்ரீசன் கம்பெனியோட அந்த பேக்ரவுண்ட் என்னது? கண்டிப்பா வந்து இப்ப தமிழ்நாட்டில தான் வந்து அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னா இங்க வந்து சர்க்குலேஷன்ல இருந்திருக்கும். அப்போ அதை யார் வாங்கி குடிச்சது, இங்க தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு அப்படிங்கிற டேட்டா வந்து இதுக்கப்புறம் வருமா தெரியல நமக்கு. அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய, ஏன்னா ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு தயாரிக்கிறாங்கன்னா தயாரிக்கிற இடத்துல வித்து ஆகணுங்கிற கண்டிஷன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். அவங்களுடைய அக்செப்டன்ஸ், மார்க்கெட்டிங் டீமு, சேல்ஸ் டீம்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து அவங்க மார்க்கெட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கிறது இருக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜோகோங்கிற கம்பெனி எடுத்துக்கங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் மினிஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமெயில் ஐடியை வந்து மற்ற ஃபாரின் கம்பெனிலேருந்து மாற்றிட்டு இன்னைக்கு ஜோகோ இந்தியா கம்பெனியில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறாரு. ஜோகோவில் அத்தனை பொருட்கள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசாங்கத்தினால இந்த ஜோகோ நிறுவனர் இந்த நபரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டி அவரை சிறப்பிச்சிருக்கோமா? இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் வந்து வேம்புன்னு நினைக்கிறேன், ஸ்ரீதர் வேம்பு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது அவரை பாராட்டி இருக்கமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடினீங்களே, இவரை கூப்பிட்டோமா? கூப்பிட்டது பூரா யாரை கூப்பிட்டோம்? நம்ம சினிமா நடிகர்களையும் சினிமா டைரக்டர்களையும் கூப்பிட்டு கல்வியினுடைய பெருமைகளை அவங்க வந்து தான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு உலகமே வந்து ஐடியில் இருக்கிறவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் மற்ற ஃபாரினுடைய ஐடி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளுடைய ஜோகோ கம்பெனியில் வந்து நம்ம இந்தியர் நிறுவனராக இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் இவ்வளோ கிராமத்தில் இருந்து இயங்கக்கூடிய நிறுவனத்தில் இவ்வளோ பொருட்கள் இருக்கு நம்ம இந்தியர்கள் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. தமிழ்நாட்டில் அங்கீகாரம் கொடுத்துருக்கோமா? இல்ல, ஸ்ரீசன் கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்னது? அது வந்து 1990 வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி. அது வந்து பிரைவேட்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த லைசன்ஸ் அடுத்தடுத்து எப்படி வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ அலட்சியமாக வந்து எப்படி அதிகாரிகள் இருக்க முடியும்? இல்லை, கட்டாயம். அதை தான் வந்து அவர் மத்திய பிரதேஷனுடைய சிஎம்ஏ வந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறாரு, உங்கள் அதிகாரிகள் வந்து ப்ராப்பராக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு. இன்றைக்கி அந்த 6 நபர் எஸ்ஐடி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனை யாரும் இனிமேல் மூடி மறைக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஃப்ளாரப் ஆயிடுச்சு. இன்னைக்கு குழந்தைங்களை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் போய் இப்போ வந்து செக் பண்ணணும் அவங்க வீட்டில் எங்கேயாவது இந்த பாட்டில் கீட்டில். இப்போ பொதுவாகவே பயம் வரும்ல, இப்போ எனக்கே வந்து இப்போ இருமல் சளி அப்படின்னா ஐயோ கோல்ட்ரிஃப் எங்கேயாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமா, அந்த பயம் பீதி மக்களுக்கு வரும். ஆமா, அப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பீதியை கிளப்பி விடுறீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது பூரா இதை நடக்காத அளவுக்கு செயல்படுத்தணும் இல்லையா? அப்போ அந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் முன்னெச்சரிக்கையோடு நடந்து காப்பாற்றுறதுக்கு தானே நம்ம இவ்வளோ சட்டத்திட்டங்கள், இவ்வளோ அதிகாரிகள், இவ்வளோ கட்டமைப்பெல்லாம் எதுக்கு? ஒரு நிகழ்வு இவ்வளோ என்னங்க, ஒரு அரசாங்கத்தில் எத்தனாயிரம் கோடிங்க செலவு பண்ணுறோம் கொஞ்சம் நஞ்சமா. நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை பொருள், இது மத்திய மாநிலம் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துங்க. மக்களுடைய பாதுகாப்புக்காக தானே இத்தனை வரிகளும் வசூல் பண்ணி இவ்வளோ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுகளை போட்டு இவ்வளோ அதிகாரிகளை போட்டு இவ்வளோ செலவு பண்ணுறது பூரா எதுக்குங்க? மக்களை பாதுகாக்கணும் தானே. கடைசியில் அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுட்டு 2 அதிகாரியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் மூடி மலைச்சிட முடியுமா? அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் ஆழமாக போகணும். ஏன்னா இதே தான் வந்து கள்ளச்சாராய சாவலின்னு நடந்துச்சு. கள்ளச்சாராய சாவலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் பண்ண ஸ்பிரிட், இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட்டை தான் கொண்டாந்து வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ வந்து மரக்காணத்தில் வந்து 22 பேர் 24 பேர் சாகுறாங்க. அதுலேருந்து 10 மாதத்துக்குள்ளார வந்து கள்ளக்குறிச்சியில் 66 68 பேர் செத்தாங்க. ஒரு 10-12 மாதத்தில் 90 பேர்த்த நம்ம வந்து பறி கொடுத்தோம்.
அப்ப இன்னைக்கு வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருளை வச்சு எப்படி நீங்க வந்து ஒரு கள்ளச்சாராயம்ங்கிறதே வந்து அது தடை செய்யப்பட்ட பொருள்ங்க. ஒருத்தன் காய்ச்சி அதை குடிச்சு ஒருத்தன் சாவறானா எங்கெங்க இருக்கு அரசாங்கத்தினுடைய மெஷின், எங்கெங்க வேலை பார்க்குது? இன்னைக்கு அந்த அந்த கண்ணுக்குட்டிங்கிற ஆள் கள்ளச்சாராயம் சாந்தி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. என்ன நடக்குதுங்க? அப்ப எல்லாமே என்னன்னாக்கா இன்னைக்கு 2 நாள் இதை பேசுவோம், மறுபடியும் 3வது நாள் வேற ஏதோ ஒரு செய்தி வரும், அந்த செய்திக்கு போயிடும். அப்ப எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்பப்ப எங்கேயாவது பஞ்சர், ஆனா அந்த பஞ்சர் ஓட்டுறதுல தான் மும்முரமா இருக்காங்களே ஒழிய பஞ்சரே நடக்காத அளவுக்கு ரோடை வந்து எப்படி சரி பண்ணி நல்லபடியா ரோடை போடலாங்கிறதுல கண்ணுங்கருத்தமா இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இபிஎஸ் அவர்கள் வந்து வெளிப்படையாவே பிரச்சாரத்துல வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது இப்படி ஒரு ஆட்சி வந்து தேவையா, அதாவது மத்திய பிரதேசத்துல இருந்து சொல்லி அப்புறமா இங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த இந்த லேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப் இருக்குல்ல, அது என்னது? அது அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறமையின்மையை காமிக்குது. அப்ப நம்மளுடைய நிர்வாகம் சரியா இல்லாதனால, நம்மளை அதை நிர்வகிக்கக்கூடிய திறம்பட இல்லாதனால இன்னைக்கு 22 உயிர்களை வந்து மற்ற மாநிலத்துல பறி கொடுத்துட்டு அந்த மாநிலத்துக்காரங்க வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல உற்பத்தி பண்ணாலும் அந்த மாநிலம் தானே அதுக்கு பொறுப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்தாலும் அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய அத்தனைக்கும் மாநில அரசாங்கம் பொறுப்பு. மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசாங்கம் பொறுப்பு. அப்ப எந்த அரசாங்கமும் அவர்கள் பொறுப்புல இருந்து தவறு இருந்தால் அது மாநிலம் என்ன மத்திய வேணாம், நம்ம குற்றச்சாட்டு சாட்டிதான் ஆகணும். குற்றவாளிகள் வந்து எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை வந்து மோகன் யாதவ் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ குற்றவாளிகளுக்கு வந்து அப்போ இங்க இல்லைன்னா கூட இப்போ மத்திய பிரதேஷ்ல வந்து கடுமையான ஆக்ஷன்ஸ் வந்து குற்றவாளிகள் மேல. ஆமாமா, இது வந்து நேஷனல் லெவல்ல இன்னைக்கு ப்ராப்ளம்ங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராலையும் சில பேர் வந்து சொல்றாங்க, சில குழந்தைகள்ட்டு குஜராத்தில் சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ராஜஸ்தான்ல சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கும் ஒவ்வொரு உயிரும் அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாகணும். அப்போ அவங்க வந்து அவங்க மாநிலத்தில் பறி போன உயிர்களை வந்து சும்மா விட்டுருவாங்களா? இப்போ டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்து வந்து மகாராஷ்டிரா, அடுத்து வந்து ராஜஸ்தான் அப்படின்னு அதிகரிச்சுட்டே போகும்போது அப்போ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஸோ இதுதான் கோல்ட் ட்ரிஃப்ட்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஸ்டேட்ஸ்ல வந்து பதிவாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால தான் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா துரிதமாக நடவடிக்கை எடுத்து இது இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மாதிரி மருந்தை பூராமே வந்து தே ஆர் டேக்கிங் அவுட் ஆஃப் த ஷெல்ஃப். இனிமேல் இந்த தகவல் வந்து அது ஆஃப்டர் அந்த ஆமா அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி யாராவது கொடுத்திருந்தா சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கும், உயிர் போகாது. இது வரைக்கும் குடிச்சு அந்த டேமேஜ் ஆனதுதான். அதை நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து இனிமேல் வைத்தியம் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், என்ன பண்ணணுமே இனிமேல் அது பண்ணணும். ஆனா இது வந்து ஒரு நச்சு பொருளுங்கும் போது நச்சு பொருளை சாப்பிடும் போது அந்த நச்சுக்கு உண்டான அதனுடைய வேலையை போய் உடம்புல பார்த்துருக்காதா? கிட்டத்தட்ட ரொம்ப ஜாஸ்தி. 0.1% எங்க இருக்கு, 46 எங்க இருக்கு. அப்ப இது எப்படி, இது என்ன தவறா? இது 0.01க்கு பதில் 0.015னா கூட ஏதோ ஒன்று மெஷரிங் ப்ராப்ளம் சொல்லலாம். இல்லை இன்டென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, நம்ம அதை வந்து யூகிக்க முடியாது, நம்ம சந்தேகத்தையும் சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் கண்டுபிடிக்கிறோம், எங்கே தவறு நடந்துச்சு, யாருடைய தவறில் நடந்துச்சு. இதை வந்து அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த அக்கௌண்டபிலிட்டி போயாகணும். சாதாரணமாக ஒரு சின்ன அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை மட்டும் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோங்கிறது வந்து தட்ஸ் நாட் அ ரைட் ப்ராப்பர் ஆக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து நம்ம இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கிறது காரணமே. அப்போ இதுக்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு வந்து உயிருங்க, இன்னைக்கு ஒரு 22 உயிர் போயிருக்குது. இன்னைக்கு கரூரில் போன 41 உயிருக்கு பரிதவிச்சமா இல்லையா? அதில் 10 குழந்தைங்க உயிர் போனதுக்கே பரிதவிச்சமா இல்லையா? இன்னைக்கு 22 குழந்தைகள் உயிர் போயிருக்கு. இதுக்கெல்லாம் பரிதவிப்ப வேண்டாமா? கண்ணீர் சிந்த வேண்டாமா? அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்களா? அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே. அப்ப அதையெல்லாம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாம இந்த தவறு நடந்திருந்தா அதுக்கு உண்டான அத்தனை பொறுப்பாளிகளையும் கூண்டுல ஏற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? பொறுப்பு இருக்கு. அதாவது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோட இருக்கலாம். ஆனாலும் இப்ப இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, சாப்பிட்டுருவாங்க. அப்போ வந்து இதுல வந்து ஒரே தீர்வு கரெக்டா அலட்சியம் இல்லாம நடக்கிறது மட்டும்தான். அதை எப்படி வந்து உறுதி செய்வாங்க? அதை அரசாங்கம் தான் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, ஒரு குழி வெட்டி இருக்குன்னா எனக்கு கண்ணுக்கு தெரியும்.
ஐயோ குழி இருக்குது இந்த இடத்துல போனால் நான் விழுந்துருவேன் தள்ளி போகலாம். ஒன்று, ஒரு பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஓப்பன் குழியே இருக்கக்கூடாது. அந்த குழி கீது அங்கே தோண்டியிருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பட்டு அது கிட்ட யாரும் போகாத அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வோட செய்யணும். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு மருந்து, இந்த மருந்து யாரும் அவங்க போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுருக்க போறாங்களா? ஒரு டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த டாக்டர் எதை வச்சு எழுதுறாரு? ஒரு மருந்து கம்பெனி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இது இந்த என்ன இருக்குங்க, இது எதுக்கு நீங்க இந்த வைத்தியத்துக்கு கொடுக்கலான்ட்டு, அதை வச்சு இவங்க எழுதியிருக்காங்க. டாக்டர் எழுதி கொடுக்குறாருன்னு இவர் போய் கருந்து கடையில் வித்திருப்பாங்க. இல்லை மெடிக்கல் ஷாப்ல அங்கே இருக்கிறவனுக்கு தெரியுமா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. தவறு செய்தவர்கள் மேல நிச்சயமா பெரிய நடவடிக்கை. அதுல என்னங்க சந்தேகம்? இன்னைக்கு 29 குழந்தைங்க இறந்துருக்காங்கங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருந்திருந்தா நமக்கு அந்த ஆதங்கமும் பதப்பதைப்பும் கோபம் எல்லாம் வராதா? மத்திய பிரதேசம் அவங்களாம் குழந்தை இல்லையா? அதை கூட வந்து அவங்க வந்து வடநாட்டவர்கள் அந்த அப்படி பார்த்துக்கலாமா நம்ம? அது நமக்கு வலிக்காதா? ஸோ அப்போ இதில் உயிர், மனித உயிர், நம்மளுடைய இந்தியர்கள் தானே எல்லாருமே. இப்போ இதே வந்து வேற எங்கேயாவது இந்த மருந்து தயாரிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த நிகழ்வு நடந்திருந்தா நம்ம இப்படி தான் உட்காந்துருப்போமா? எவ்வளோ பொங்கி எழுந்திருப்போம் இல்லையா ஒவ்வொருத்தரும்? அப்போ உயிர்னு வரும்போது, மனிதர்கள் வரும்போது எல்லாம் ஒன்று தான். அப்போ நமக்கு வந்து அந்த கடமை இருக்குது, அரசாங்கத்துக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்குது, கடமை இருக்குது. அதுல இருந்து நீங்கள் தவறுறதுங்கிறது வந்து எந்த விதத்திலையும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இது சார்ந்த ஆழமான கருத்துக்களை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி.